உபவாச ஜபத்துக்கென்று 2 புஸ்தகங்களை நாம் எடுத்துக்கொண்டோம். ஒன்று தானியேல் புஸ்தகம், மற்றொன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த 21 நாட்களுக்குள்ள இந்த 2 புஸ்தகத்தை நீங்க நல்லா படிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கு உபவாசத்தின் 6ஆம் நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் அதிகமாய் என் ஆவியில ஏவப்படுகிற ஒரு காரியம், நம்முடைய திருச்சபை, எல்லா திருச்சபைகளும் ஆதி திருச்சபையை போல மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு. முதல் 2 அதிகாரத்திலிருந்து, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 15 குறிப்புகள் நான் தர்றேன். பதஷ்டப்படாதீங்க. நீங்க வீட்டில் கூட பொறுமையா உட்காந்து யூடியூப்ல உட்காந்து நீங்க கேட்டு நோட்ஸ் எடுக்கலாம். நல்ல கவனிச்சா போதும். ஆதி திருச்சபையில இருக்கிறவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் இருந்தவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது. ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். ஆதி திருச்சபையிலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் உடனே ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் ஜனங்கள் மேல் பொழியப்பட்டது. ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் தெளிவாய் உபதேசித்தார்கள். ஆதி திருச்சபையிலே அந்யோன்யம் காணப்பட்டது. ஆதி திருச்சபையிலே அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. ஆதி திருச்சபையிலே சகலவற்றையும் பொதுவாய் அனுபவிக்கிற பழக்கம் இருந்தது. ஆதி திருச்சபையிலே அனுதினமும் அவர்கள் திருச்சபையிலே தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே வீடுகள் தோறும் கூடி அப்பம் பிட்கிறதை மகிழ்ச்சியோடும், அவர்கள் கபடமில்லாத, எந்த சூனியமும் இல்லாம கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செய்தார்கள்? அதை போஜனம் பண்ணினார்கள். அதே போல ஆதி திருச்சபையிலே தேவனை நன்றாய் துதிக்கிற பழக்கம் இருந்தது. ஆதி திருச்சபையிலே ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இயேசுவை போல இயேசு கிறிஸ்து சரீர வளர்ச்சியிலும் ஆவியிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அதுபோலதான் ஆதி திருச்சபை விருத்தி அடைந்தது. ஆதி திருச்சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து சபையிலே சேர்த்தார். இன்றைக்கு நான் அந்த 15 காரியத்தையும் பேச முடியாது. 1-2 பேசிட்டாலே பெரிய விஷயம். இது மாதிரி அப்போஸ்தலர் பணி முழுக்க உட்கார்ந்து தியானிச்சா, தானியேல் முழுக்க உட்கார்ந்து தியானிச்சா நம்ம சபை மறுரூபம் ஆயிரும். அல்லேலூயா. நம்பர் 1, ஆண்டவர் சொல்றாரு, ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது நீங்கள் முதலாவது என்ன செய்கிறீர்கள்? பலன் அடைகிறீர்கள். ஏன் சபையில நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றதில்லை? நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதில்லை? இன்னைக்கு விடுமுறை நாள் தான். ஏன் இந்த சனிக்கிழமை கூட மக்கள் ஆலயத்தை தேடி வர்றதில்லை? அதுல பலனற்று ஒடுங்கி போய் கிடக்கிறார்கள். ஆவியிலே அவர்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அவர்களுக்குள்ள மனசுல போகணுங்கிற ஆசை இருக்குது. ஆனா பிசாசு போகாதன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? இறுக்கி வச்சிருக்கிறான். சில பேர் பல காரணங்கள் சொல்வாங்க. ஆனா ஒரு முறை கூட இந்த சபைக்குள்ள நுழையாதவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு உபவாசத்தினுடைய 6ஆவது நாள். இந்த 5 நாட்கள் கூட ஒருத்தரும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 1:8 படிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதலாவது நமக்குள்ள கிடைக்கிறது ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் சரீர பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன். நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள பலன். அந்த உள்ளான மனிதன் எவ்வளவு பலனா இருக்கிறானோ அதை பிரகடனப்படுத்துவதுதான் இந்த வெளிப்புறமான மனிதன். எவ்வளவு நம்ம உள்ளுக்குள்ள வசனம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் வெளிப்புறமான மனிதன் எப்படி இருப்பான்? பலனுள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லல கர்த்தர்,
சாட்சிகளாய் இருப்பீர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப ஏன் நிறைய பேர் அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அத்தி பூத்தாப்புல வந்துட்டு சாயந்தரத்துல வருவாங்க சில ஆட்கள். அவங்க வந்துட்டு சொல்ல, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லணும், கொஞ்சம் நேரம் கொடுங்க பிரதர் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம நல்ல நேரம் கொடுப்போம், சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் ஆளே பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சாட்சி கொடுப்பீர்கள்னு சொல்லல, சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சி சொல்லிட்டு சபையில ஒழுங்கா இருக்கணும், சபையில வளர்க்கப்படணும், சபையில நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், கட்டி எழுப்பப்படணும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அதிகமாய் சீஷர்களோட சம்பாஷணை பண்ணி நிறைய அவர்களிடத்துல பேசினார், தன்னுடைய மரணத்தை குறித்து பேசினார். அது மட்டும் இல்ல, அவர் நிறைய விஷயங்களை ஓமானங்களாக ஓமைகளாக தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார். அவரிடத்துல கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். சில நேரத்துல அவர் பயந்தார். என்ன பயந்தார்னா, நான் சொல்ற இந்த காரியங்களே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் நான் பரலோக ராஜ்யத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள பிதாவின் சமூகத்துல என்னென்ன இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன ஆயிருவீங்க? ஆமா, உள்ள விசுவாசமும் போயிட ஆடி போய் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதிரி ஆயிருவீங்க, அதனால தாங்க மாட்டீங்கன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை படிக்கும் போது, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு எப்படி இருப்பீங்க? சபையில கொண்டு வந்து ஒரு மனிதனை சேர்க்கிறவர் கர்த்தர். அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து சபையில சேர்க்கிற வேலை யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதி முதல் நீங்கள் என்னோட கூட இருந்தபடியால் எனக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய். சபையில வந்து நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை, சபையில நம்ம எப்படி இருக்கிறோம், சாட்சியா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எபிரேயர்ல படிக்கும் போது 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இத்தனை திரளான சாட்சிகள் எங்க இருக்குது? எபிரேயர் 11ல இருக்குது. அப்ப அந்த 11ல நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியா இருந்தாங்க. ஆபிரகாம் எப்படி சாட்சியா இருந்தார், ஈசாக் எப்படி சாட்சியா இருந்தார், யாக்கோப் எப்படி சாட்சியா இருந்தார், அதே போல ரூத் எப்படி சாட்சியா இருந்தாங்க, நெகேமியா எப்படி சாட்சியா இருந்தார், எஸ்ரா எப்படி சாட்சியா இருந்தார், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் இவங்கெல்லாம் எப்படி சாட்சியா இருந்தாங்க. இதை தாண்டி சுவிசேஷ பகுதிகளில் யோவான் ஸ்நானன் எப்படி சாட்சியா இருந்தார், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டவர் பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். உங்களுக்கு ஆவியில பலவீனம் வரும்போது எபிரேயர் 11 எடுத்து படிக்கணும். அதுல ஆபேல் எப்படி இருந்தார், ஆபிரகாம் எப்படி இருந்தார், ஈசாக் எப்படி இருந்தார், அவங்க எல்லாம் எப்படி விசுவாசத்தை காத்துக்கிட்டாங்க. இதுதான் நம்மை சுத்தி நிக்கிற திரளான சாட்சிகள். இந்த திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை. இந்த இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் நான் கீழே விழமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. யாரு எப்ப வேணாலும் தடுமாறலாம், யாரு எப்ப வேணாலும் ஆண்டவரை விட்டு விலகலாம். ஏன், ஒரு உதாரணம் சொல்றேனே. சீமோனை பார்த்து கர்த்தர், சீமோன் இயேசுவை பார்த்து சொன்னா, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாலும் நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். அவனுங்கெல்லாம் துரோகிகள் ஆண்டவரே, அவனுங்கெல்லாம் உண்மை காட்டி கொடுத்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் அப்படிப்பட்டவனா? நான் எப்படிலாம் உங்களை நீங்க கூப்பிட்ட உடனே நான் தண்ணியில இறங்கி வந்தேன். நீங்க வந்து வனாந்தரமான இடத்துல சீஷர்களுக்கு 5000 பேருக்கு சாப்பாடு கேட்ட உடனே ஒரு பயலை பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன். நான் என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் நான் விழக்கூடிய ஆளே இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் இந்த யூதாஸ் மாதிரி ஆளுகளை பாருங்க, நான் அப்படிலாம் விழுந்து போற ஆளே கிடையாது. அப்பதான் ஆண்டவர் சொன்ன, இதோ நீ இப்பயே
நீ சொன்ன பத்தியா, பெருமையா பேசுன பத்தியா, ஊழியத்துல பெருமை வந்துருச்சுன்னாவே கதை முடிஞ்சிச்சு. நீ சொன்ன பத்தியா, இப்பயே பிசாசு உன்னை சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே உத்தரவு வாங்கிட்டான். என்ன ஆண்டவரே, நம்ம 2 பேர் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இங்கிட்ட ஒரு சத்தம் கேட்குதுடா இடது பக்கம், நீ வலது பக்கம் நிக்கிற, அது இடது பக்கம் நிக்குது, இப்பயும் உன்னை தூக்கி போட்டு சொலகுல புடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிடு. நான் உன்னை விட்டுட்டேன்னு வை, உன் கதை அவ்வளவுதான், அதோ கிரி. ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் தேவனிடத்தில் என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அநேகருடைய ஜெபம், அநேகருடைய பேக் போன் ஜெபம், பேக் போன் பிரேயர். அநேகர் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க, ஒரு நொடிதான். கடந்த வாரத்துக்கு முந்தின வார பிரசங்கத்துல இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் ஒரு செகண்ட் தான் விழுகிறதுக்கு. நீங்க நினைக்கலாம் விழுகிறதுனா நீங்க தவறான விஷயத்துல பாவத்துல விழுகிறதா நீங்க நினைக்கிறீங்க. சத்தியத்தை புரட்டி பேசுறதும் விழுகிறது தான், கர்த்தரை விட்டு விலகிறதும் என்னதான் விழுகிறது தான், ஆண்டவரை விட்டு தூரமா போறதும் விழுகிறது தான். சோ இப்படிப்பட்ட பாவங்கள் எப்பயுமே கொஞ்சம் நல்ல ஃபேவரட்டா இருந்தோம்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மூலமா நிறைய அற்புதங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சுட்டா, ஐயோ நம்ம தொலைஞ்சோம் அவ்வளவுதான். நான் திருத்துறைப்பூண்டிங்கிற ஒரு இடத்துல நான் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய கத்தோலிக்க குருவானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய கேத்தலிக் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சகாயராஜன உடனே என்னை கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்ட உடனே இந்த மாலை கன்வென்ஷன்ல பேசும்போது என்ன நடந்தது தெரியுமா? அநேக பெண்மணிகள் கையில ஜோமாலைய வச்சுக்கிட்டு அசுத்த ஆவிகளுடைய போராட்டத்தோட அந்த கிரவுண்ட் முழுக்க என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபாதர்ஸ் ஓடி போய் பிடிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் ஓடி போய் பிடிக்கிறாங்க. யாருக்கு அது என்ன பண்ணல, கட்டுப்படவே இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை பிரசங்கத்தை நடுவில் நிறுத்திட்டு சொன்னேன், ஃபாதர் நீங்க யாரும் அதை தொட வேண்டாம், சிஸ்டர் தொட வேண்டாம், அது தன்னால இங்க வரும். எல்லா ஆவிகளும் மேடைக்கு முன்னாடி வந்துருச்சு. வந்து நின்றுட்டு அது என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லுது, என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுது. கூட்டம் முடியுது. கூட்டம் முடிகிற நேரத்துல இந்த அசுத்தாவிகள்லாம் அலக்கழிச்சு விழுகுது, எல்லாம் விடுதலை ஆகுது. ஒரு ஊமையான ஒரு பையனை தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு ஊமை, அவனுக்கு காதும் கேட்கல, வாயும் திறக்கப்படுது. தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்த உடனே the spirit of dumb and deaf release, செவிட ஊமையுமான ஆவிய இவனை விட்டு போன்னு சொன்ன. அம்மானு கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு சாப்பாடு டைனிங் டேபிள்ல ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டு போயிருங்கன்னு ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. அங்க நடந்து போனோம், ஒரு பெரிய திரள் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது, விரட்டிக்கிட்டு வருது. அற்புதங்கள் அடையாளத்தை பார்த்த உடனே சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு தப்பிச்சோம் போல சோம்னு பஸ் ஏறிட்டேன். சரியான கூட்டம். அந்த கூட்டத்தை இன்னமும் என்னால மறக்கவே முடியாது. ஒரு விஷயம், ஒரு நொடியில கர்த்தர் சபையை நிரப்ப முடியும், ஒரு நொடியில. ஆனால் அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கிறதினால் அல்ல, அப்பத்தை வயிறார உண்டதினால் அல்ல, இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஆமென், அல்லேலூயா. இந்த பொறுமைதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாக்கும். அல்லேலூயா. குறிப்பா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவாரு, மூப்பர்கள் இடத்துல ஏதாவது ஒரு காரியம்னா 2-3 சாட்சிகளால அது என்ன செய்யப்படுமாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் சொல்வாரு, மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை, ஆமென், 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ என்ன பண்ணக்கூடாது. இந்த வசனத்தை படிக்கும் போது நேற்றுக்கு எனக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு விட்டுட்டேனே, இன்னும் ஒரு 2-3 பேர்கிட்ட போய் கேட்டிருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப நான் பரப்பிட்டு வெளியில வரும்போது ஒரு பிரதர், என்ன பிரதர் இருக்கோ ஆள் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். அவர்கிட்ட ஃபாஸ்டிங்லாம் சொல்லலை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு வெளியில வந்து
அப்ப அவர் திருப்பி மனசு அவருக்கு கேட்கல. அவர் ஓடி வந்தார். சொன்ன காரைக்குடிக்கு மதுரையிலேருந்து ஒரு டாக்டர் வருவார், ஆழ்வார்னு ஒரு டாக்டர், கேஸ்ட்ராலஜி டாக்டர். தயவு செய்து நான் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் தர்றேன், அவர்கிட்ட போய் காமிங்க அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக பரிதாபப்பட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நமக்காக எப்பயும் மன்றாடுகிற ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. பிதாவின் சமூகத்தில் எப்பயும் பெருமூச்சு விட்டு ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு கண்ணீர் வடிக்கிறவர் நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது? யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கும் போது சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்ட. இந்த வார்த்தையை சொல்றது யாரு? யோவான். நான் கிறிஸ்து அல்ல, நான் யாரு இல்லைங்க, நான் இயேசு கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நின்னாலே ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க. அவர் வந்து நின்னாலே ஜனங்கள் இருதயத்துல குத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவர் மேல வச்சிருந்தார். இப்ப என்ன நடந்தது? அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவர் என்று நான் சொன்னதற்கு நீங்களே. எதற்காக அப்படி சொல்றாருன்னா, ஏன் இந்த சாட்சிகள்ங்கிறத நான் சொல்றேன்னா, இயேசு சொன்ன அதே வார்த்தைய யோவான் ஸ்நானகனும் சொன்னார், நீங்க எனக்கு சாட்சிகள், நான் இந்த பூமியில வந்து ஊழியம் செய்ததுக்கு. அப்ப நமக்கு பின்னாடி ஒரு சந்ததியை எழுப்பணும், ஒரு பக்தி உள்ள சந்ததியை எழுப்பணும். அந்த சந்ததிகள் தான் நம்ம இந்த பட்டணத்துல ஊழியம் செய்ததற்கு சாட்சிகள். சத்தவல்லையே. அல்லேலூயா. அப்ப ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பக்தன் ஏசாயா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்துல. நான் ஏற்கனவே சொன்னேன், உபவாசம் முதல் நாள் சொன்னேன், இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், தினமும் ஒருத்தரை எனக்கு காண்பிக்க ஆண்டவரே, அவருக்கு நான் கர்த்தரை பத்தி சொல்லணும், நான் சாட்சியா என்ன வச்சிருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படியாவது இயேசுவை கிஃப்டா கொடுத்தரணும். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய கான்வென்ட் சிஸ்டர், என்னுடைய அக்கா ஹோலி கிராஸ்ல இருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. நேற்றுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ரொம்ப டயர்டாகி பேசிட்டு இருந்தேன். ஊழிய முடிச்சு களைப்புல அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். தம்பி நீ போய் ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னாங்க. ஏன்னா சொன்னேன், எங்களுக்கு என்ன இங்கேக்கா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும் போது தான் 4 ஃபோன் வரும், உடனே வாங்கன்னு ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி லைட்டா ஆண்டவரை பத்தி சொன்னேன். உடனே அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவருக்கு மகிமை. தம்பி என்கிட்ட வந்து இந்த கேத்தலிக் பைபிள் மட்டும்தான் இருக்கு, நீங்கெல்லாம் படிக்கிறீங்கல்ல, அந்த பைபிள் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பான்னு. நல்ல சூப்பர் பைபிள் 2000 ரூபாய்க்கு வாங்கி உடனே கொண்டாந்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ எங்கள் அக்காவுக்கு நெருக்கி 73 வயசு ஆயிடுச்சு. இந்த கடைசி காலத்தில் இந்த வேதம் அவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். இந்த வார்த்தைகள் அவர்கள் ஆவியை என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க நல்ல பரிசுத்தமான சகோதரி, தெய்வத்துக்கு பயந்த சகோதரி, உண்மையான சகோதரி, பொருளாசை இல்லாத சகோதரி, அடிக்கடி குடும்பத்தை வந்து பார்க்காத சகோதரி. அம்மா அப்பா நல்லா இருக்கும்போது கூட வீட்டுக்கு வரமாட்டாங்க, வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வரலாம் போகலாம். ஆனா எங்க அக்கா வரவே மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வந்தாங்க. அதே மாதிரி வேற எதுக்காவது முக்கிய ஃபங்க்ஷன் கூப்பிட்டா வரமாட்டாங்க. எதுக்குமே அந்த டிசிப்ளின் அவங்கள்ட்ட உண்டு. தனி மனுஷியா கடவுள் பயத்தோட வாழ்ற சகோதரி. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்கிட்ட அடிக்கடி அவங்க உட்கார்ந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, உன்னால எப்படிதான் இந்த 36 வருஷம் நீயும் வேதமும் கர்த்தரும் பிணைஞ்சு நீ உன்னால எப்படிதான் நிக்க முடியுதுன்னு கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி நிக்கிற? நாங்க கான்வென்ட்டை பார்க்குறோம், கேத்தலிக் சர்ச்சை பார்க்குறோம், ஃபாதர்ஸை பார்க்குறோம், உன்னால எப்படி நிக்க முடியுது? நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தான் நாங்க நிக்கிறோம். மற்றபடி மேன்மை பாராட்டுவதற்கு எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் தான் நான் கர்த்தர் என்பதற்கு சாட்சிகள். ரொம்ப முக்கியமான
சில ரகசியத்தை நான் ரொம்ப வேகமா சொல்லிட்டு போறேன். நீங்க நோட் பண்ணிக்கலாம். சங்கீதம் 93ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா பக்தன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். அல்லேலூயா. சாட்சி எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் எவ்வளவு சபைகள்ல ஏறி இறங்குறேன், எத்தனை சர்ச்சஸ்ல ஏறி இறங்குறேன். ஐயோ, ஒவ்வொரு சர்ச்சினுடைய புல்பிட்ட நான் போட்டோஸ்ல ஸ்டேட்டஸ்ல போடுவேன். நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு கிராண்டா இருக்கும், அவ்வளவு பயங்கரமா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும், அப்படியே ஜொலிக்கும். நான் அப்படியே அழுவேன், ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லையே, எங்க ஊழியத்துல பணம் இருந்திருந்தா என்னென்னமோ நாங்க பண்ணிருப்போமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப வேதனையோட இருப்பேன். ஆனா இந்த வசனம், மகனே, புறமான அலங்கரிப்பு அல்ல, நித்திய நாளாக, நீடித்த நாளாக, தேவ ராஜ்யத்துக்கு வரக்கூடிய நாளாக உன்னுடைய ஆலயத்துல எப்பயும் பரிசுத்த அலங்கரிப்பு இருக்கணும். என்ன விதமான ஒரு அலங்கரிப்பு இருக்கணும்? அங்க பாருங்க, பரிசுத்தமானது. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின். அப்ப இத படிச்ச உடனே கொஞ்சம் ஆறுதல் வந்துச்சு. அப்ப என் ஆலயத்துக்கு அலங்காரம் அதல்ல, என் ஆலயத்துக்கு அலங்காரம் பரிசுத்தம். பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை என்ன பண்ணுங்க? தொழுது கொள்ளுங்கள். அதுதான் ஆலயத்துக்கு அலங்காரம். ஆலயத்தை அழகுபடுத்துவது அதுதான். ஆலயத்தை பிரமிக்க வைக்கிறது பரிசுத்தம் தான். ஒரு புறம்பான ஒரு மனுஷன் ஆலயத்துல நுழையும் போது இங்க இருக்கிற பரிசுத்தம் ஒவ்வொருத்தரையும் தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனம் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 138வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 119 138ல அங்கே பக்தன் சொல்லுகிறான், நீ கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பொய் சாட்சி என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. கர்த்தரோட நெருங்கி நின்னா வெளிச்சத்துக்கு முன்னாடி இருள் நிக்க முடியாது. அல்லேலூயா. நீ கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையும். அப்ப சாட்சி எப்படிப்பட்டதுங்க? உண்மையானது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 129ஆம் வசனத்தை பாருங்க. முதல்ல நான் சொன்னேன், சாட்சிகள்லாம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, சாட்சிகள்லாம் எப்படி இருக்கணும்? அதிசயமானவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால் என் ஆத்துமா அவைகளை என்ன பண்ணும்? கை கொள்ளும். மூணாவது, அந்த சாட்சியில பாருங்க, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 99வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 99ல அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். முதல்ல சாட்சிகள் உண்மையா இருக்கிறது. இரண்டாவது, சாட்சிகள் அதிசயமா இருக்கிறது. மூன்றாவது, சாட்சிகள் எப்படி இருக்கிறது? என்னை அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது. சாட்சிகள் நம்ம எப்படி மாத்துதா? அறிவுள்ளவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாற்றுகிறது. அப்புறம் பாருங்க, சங்கீதம் 119 31ல இந்த சாட்சிகள் 31வது வசனம், உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை என்ன பண்ணாதீங்க? வெட்கத்துக்கு உட்பட பண்ணாதே. அப்ப சாட்சிகள் மேல நம்ம பற்றுதலா இருக்கிறோம். நல்ல கவனிங்க. சாட்சிகள் உண்மையா இருக்கணும், சாட்சிகள் அதிசயமா இருக்கணும், சாட்சிகள் நமக்கு அறிவை போதிக்கணும், சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கணும். சங்கீதம் 119 24ல சாட்சிகள் நமக்கு எப்படி இருக்குது? ஆலோசனைக்காரராய் இருக்கிறது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு ஆமேன். அல்லேலூயா. ஒரு டாபிக் தான் பேச முடிஞ்சிருக்கு. மொத்தம் 15 டாபிக் சொன்னேன். மணி ஆயிடுச்சு நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, சாட்சிகள் எப்படி இருக்குதுங்க? உண்மையா இருக்கிறது. சாட்சிகள் எப்படி இருக்குதுங்க? அதிசயமா இருக்கிறது. சாட்சிகள் எப்படி இருக்குது? அறிவுள்ளவனாய் நம்மை மாற்றுகிறது. சாட்சிகள் என்ன பண்ணுது? பற்றுதலா இருக்கிறது. சாட்சிகள் என்ன பண்ணுது? அதனால இந்த சாட்சிகளை அற்பமா நினைக்க கூடாது. இந்த சாட்சிகள் உண்மையா இருந்தால் அதுவே சபைக்கு ஒரு பரிசுத்த அலங்காரமா மாறிடும். அல்லேலூயா.